ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தை சுற்றி உயரமான மரங்களும் பறவைகளின் இனிய குரல்களும் நிறைந்த ஒரு அழகான காடு இருந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் அனைவரும் உழைப்பாளிகள். அவர்கள் தினமும் வயலில் உழைத்து பயிர்களை வளர்த்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் கிராம மக்கள் வயலுக்கு செல்வார்கள். நெல், காய்கறி, பழங்கள் என்று பல பயிர்களை அவர்கள் அன்புடன் வளர்த்தார்கள். அந்த பயிர்களே அவர்களின் உணவும் வாழ்வும் ஆக இருந்தது. ஆனால் அந்த அடர்ந்த காடின் ஆழத்தில் ஒரு பெரிய அரக்கன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் பேராசை கொண்டவன். அறுவடை காலம் வந்தாலே இரவு நேரத்தில் அவன் கிராமத்திற்கு வந்து பயிர்களை திருடி எடுத்துச் செல்வான். ஒவ்வொரு காலையிலும் வயலை பார்த்த கிராம மக்கள் கவலையில் ஆழ்ந்தார்கள். பல பயிர்கள் காணாமல் போயிருக்கும். அவர்கள் என்ன செய்யலாம் என்று யோசித்து வருகிறார்கள். அந்த கிராமத்தில் ஒரு சிறிய சிறுவன் வாழ்ந்தான். அவன் உடலில் சிறியவனாக இருந்தாலும் அவன் அறிவு மிகவும் கூர்மையானது. அவன் எப்போதும் அமைதியாக யோசித்து நல்ல வழியை தேடுவான். அரக்கன் வரும் பாதையை கவனமாக பார்த்தான். அப்போது அவன் மனதில் ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் தோன்றியது. அவன் வயலின் அருகில் ஒரு பெரிய குழியை தோண்டினான். அதன் மேல் மெலிந்த குச்சிகளையும் உலர்ந்த இலைகளையும் வைத்து மறைத்தான். வெளியிலிருந்து பார்த்தால் அது சாதாரண நிலம் போலவே தெரிந்தது. அந்த இரவு அமைதியாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து காட்டு அரக்கன் வழக்கம் போல வயலுக்கு வந்தான். அவன் கவனிக்காமல் முன்னேறிய போது மறைக்கப்பட்ட குழிக்குள் விழுந்து விட்டான். அடுத்த நாள் கிராம மக்கள் அந்த அரக்கனை பார்த்தார்கள். அவர்கள் அவனை மீண்டும் காடுக்குள் அனுப்பிவிட்டார்கள். அதற்குப் பிறகு அந்த அரக்கன் கிராமத்திற்கு திரும்பி வரவில்லை. கதையின் நெறி கிராம மக்கள் மீண்டும் மகிழ்ச்சியாக வயலில் உழைத்து வாழ ஆரம்பித்தார்கள். அந்த சிறுவனின் புத்திசாலித்தனத்தை அனைவரும் பாராட்டினார்கள்.